நம்ம விஜய் வந்து வேகமா உள்ள வருவாருங்க. உள்ள வந்து பாத்ரூம்ல வந்து ஏதாவது சத்தம் கேட்குதா? குளிக்கிறாளான்ட்டு வந்து கேட்பாரு. பாத்ரூம்ல எந்த சத்தமும் காணோம். உடனே காவேரிய போயிட்டு அங்க இங்கும் மேல கீழ எல்லாம் தேடுறாரு. காவேரி எந்த இடத்துலயுமே காணோங்க. அவருக்குள்ள ஒரு லேப்டாப் வாதி வந்து வந்துட்டு அப்படியே காவேரி காலையிலேருந்து பார்க்கலையே! அவ என்ன ஆனான்ட்டு வந்து அந்த கட்டிலு மேல உட்கார்ந்து அப்படியே யோசிப்பாருங்க. அவரு சொன்ன அந்த ஒரு வார்த்தை வந்து அவருக்கு ஞாபகப்படுத்துது. சொல்றவங்கலாம் யாரும் போக மாட்டாங்க. இந்த வீட்லேருந்து எல்லாரையும் தொல்ல தான் குடுப்பாங்கன்னும்போது, காவேரி எங்க போனான்னு அவருக்குள்ள வந்து அந்த காதலோட வலி வந்து அப்படியே வெளிய வருதுங்க. ஐய்யய்யோ! அப்பா இவங்க ஒண்ணு சேரணும்னு தாங்க நம்ப நெனச்சேன். இவ்ளோ சீக்கிரம் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலங்க. காவேரிய நெனச்சே விஜய் வந்து ரொம்ப மூட் அப்செட்டாவே இருக்கிறாரு. அவள நான் ரொம்ப திட்டிட்டேன். அவ என்ன நெனச்சுக்க போறான்ட்டு அந்த இடத்துல வந்து தலையில கை வச்சு நிப்பாரு. அவரால அந்த அ அன்ப வந்து கட்டுப்படுத்த முடியாது. அப்படியே அந்த தலகாணி போட்டுன்னு அப்படியே பெட்டுலயே படுத்துனே யோசிச்சுன்னே இருப்பாரு. "காவேரி நீ எங்க போன? உள் மனசு சொல்லுது நீ வந்துறேன், வீட்டுக்குள்ள வந்துறேன்" அன்ட்டு சொல்லுது. என்ன பண்ண போறாங்க? எப்படி காமிக்க போறாங்கன்னு தெரியலங்க. உங்களுக்கு மகாநதி புடிச்சிருந்தா, என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஆல்.